ரொம்ப தைரியசாலி அவரு. ம்ஹ்ம். ரொம்ப தைரியசாலி. நிறைய தர்மம் பண்ணணும்னு ஆசைப்படுறவர். ம். வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்தா எல்லாரும் சாப்பிடணும்னு ஆசைப்படுற 2 பேர் தான் இண்டஸ்ட்ரியில. ஒண்ணு பிரபு சார், ஓ! ஒண்ணு விஜய் அண்ணன். ஏன்னா என்ன ரொம்ப சின்னதுலயே பார்த்துட்டு விஜயண்ணா கூப்பிட்டு, ம். ஐயோ! இந்த பிள்ளைகிட்ட எனக்கு ஆக்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. வேற யாராவது ஜோடியா போடியா. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் ஸ்லாங்கே. ம். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே. ரொம்ப பிடிக்கும்னா அவ்வளோ பிடிக்கும். அவரு அவர் நல்லா இருந்திருக்கலாம். சினிமாவிலே இருந்துட்டு போயிருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. நல்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவரா வந்த வரைக்கும் எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. ம்ஹ்ம். பட் ஆஃப்டர் தட் என்னமோ எனக்கு தோணுச்சு. ஸ்லோ டவுன் ஆயிட்டு. சினிமாலே அப்படியே இருந்திருந்தா அவர் அப்படியே நல்லா இருந்திருப்பாரோ. ம்ஹ்ம். அவருடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டு இப்படி ஆயிட்டாரே. என்னோட படம் மட்டும் இல்ல. ம். அதெல்லாம் தான் நமக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். ஓகே. அப்புறம் நான் யாரு சின்னதுல வந்து பொங்கலுக்கு எங்க அம்மா எல்லாருக்கும் ம்ஹ்ம். ட்ரெஸ் எடுத்து குடுப்பாங்க. வீட்ல இருக்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் குடுப்பாங்க. ம். இப்ப நான் அந்த ஸ்தானத்துல இருந்து செய்யறேன். மேம் இப்ப ரீசெண்டா நம்ம கேப்டன் சாரோட நினைவு நாள் வந்தது. சோ அவரோட நடிச்ச அனுபவங்கள் இருக்கும் இல்லையா? அதுல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இருக்கு. என்னுடைய 3rd ஃபிலிமோ 4th ஃபிலிமும் ஓகே. வேங்கேயின் மைந்தன் ஒரு படம். ம்ஹ்ம். சோ விஜயன் அதுல நடிச்சாரு. ம். விஜயன் எனக்கு பேர் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல. ம்ஹ்ம். பட் ரொம்ப தைரியசாலி அவரு. ம்ஹ்ம். ரொம்ப தைரியசாலி. நிறைய தர்மம் பண்ணணும்னு ஆசைப்படுறவர். ம். வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்தா எல்லாரும் சாப்பிடணும்னு ஆசைப்படுற 2 பேர் தான் இண்டஸ்ட்ரியில. ஒண்ணு பிரபு சார், ஓ! ஒண்ணு விஜய் அண்ணன். ஓகே. அவருடைய ப்ரொடக்ஷன்லயே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜய் அண்ணன் ப்ரொடக்ஷன்ல. ம். கூழில இருந்து பழைய சாதத்துல இருந்து எல்லாமே இருக்கும். ம். அவ்வளவு அருமையா இருக்கும். காடை, கௌதாரி எல்லாமே இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். ம். ஒருத்தருக்கு 2 பேருக்குன்னு இல்ல. அந்த மாதிரி ஒருத்தர். பட் என் கூட ஜோடியா நடிக்க அவர் விருப்பப்படல. ஓகே. ஏன்னா என்ன ரொம்ப சின்னதுலயே பார்த்துட்டு விஜயண்ணா கூப்பிட்டு, ம். ஐயோ! இந்த பிள்ளைகிட்ட எனக்கு ஆக்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. வேற யாராவது ஜோடியா போடியா. ஓ! அவரே அது வேணாம்னு சொல்லி தவிர்த்தாரா? 2 படம் பண்ணிட்டு ஆ. பாட்டுல வந்து லவ் சீன்ல ஆக்ட் பண்ணும்போது, இது முகத்த பார்த்து வேற லவ் பண்ணணும்னு சொல்றீங்களே என்னய்யா அப்படின்னுவார். அப்ப நான் இப்படி பேந்த முழிச்சுக்கிட்டு இருப்பேன். ம்ஹ்ம். முழிக்குது பாரியா அப்படின்னுவார். ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் ஸ்லாங்கே. ம். ரொம்ப பிடிக்கும். ஓகே. ரொம்ப பிடிக்கும்னா அவ்வளோ பிடிக்கும். அவரு அவர் நல்லா இருந்திருக்கலாம். சினிமாவிலே இருந்துட்டு போயிருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஓ! இது இப்பதான் அப்படி தோணுதா? இல்ல இதுக்கு முன்னாடி அவரு இருந்தபோதே இது தோணியிருக்கா? இல்ல. எனக்கு அவருக்கு அவருக்கு நல்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவரா வந்த வரைக்கும் எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. ம்ஹ்ம். பட் ஆஃப்டர் தட் என்னமோ எனக்கு தோணுச்சு. ஸ்லோ டவுன் ஆயிட்டு. சினிமாலே அப்படியே இருந்திருந்தா அவர் அப்படியே நல்லா இருந்திருப்பாரோ. ம்ஹ்ம். அவருடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டு இப்படி ஆயிட்டாரே. சினிமால நிறைய பேர் நெருக்கமா அவர்ட்ட சொல்றதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. ஓகே. சோ ஒரு புதுசான ஒரு அட்மாஸ்பியருக்கு அவருக்கு போயிட்டு ம். ம். சொல்லவும் ஆள் இல்ல. எல்லார்கிட்ட இருந்து கொஞ்சம் அவேவா நிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ம். அப்படிப்பட்ட ஆள் இல்ல அவரு. மனதளவுல ரொம்ப நல்ல மனுஷனா அதுவும் ரொம்ப மனித நேயம். அர்த்தராத்திரில நான் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு லேடி ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி ம். நைட் 11:30க்கு என்ன கூப்பிட்டாங்க அவங்க. ஓகே. கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயம். எனக்கு எங்கேயா எப்படியாவது என் ஊருக்கு போகணும் அப்படின்னு. ம்ஹ்ம். டக்குன்னு விஜயண்ணன் ஞாபகம் தான் வந்துச்சு. ஓ! அந்த நைட்ல கூப்பிட்டேன் நான் விஜயண்ணன். அந்த ட்ரஸ்ட் அவர்கிட்ட இருந்திருக்கு. நான் சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு. ம். பரவாயில்லம்மா அவளை கூப்பிட்டு சொல்லு. நான் இந்த இடத்துல இப்படி எப்படியாவது வர முடியுமான்னு கேளு. ம்ஹ்ம். அதை போய் ஊருக்கு அனுப்பி விட்டாரு. ஓகே. அதுக்கப்புறம் அதை பத்தி என்கிட்ட பார்க்கும்போது எப்படிமா நான் அதெல்லாம் பண்ண உனக்கு தெரியுமா? இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி நல்ல மனிதர்கள் ம். சினிமால இருக்கும் காலம் இருக்கு. சினிமா நல்லபடியா இருக்கும். கண்டிப்பா. ஓகே மேம். ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தோம். இப்ப நம்ம கொஞ்சம் ஃபன் டாபிக் வரலாம். சீரியஸா பதில் சொல்லிட்டு இருந்தேன். என்னன்னு சொல்ற? ஆமா, நீங்க வந்து ரியல் ஸ்டோரி தான் சொன்னீங்க. ஆனா ரொம்ப ஆர்வமா நாங்க சிலது கவனிச்சோம். வந்து சீரியஸா சொல்லணும். சிலதெல்லாம் காமெடி. அப்ப விஜய் கண்டிப்பா. நல்ல மனுஷன். அவர் நல்லா அப்படியே இருந்திருக்கலாம்னு. விஜய் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு எப்படி சொல்? என்ன லோகேஸ்வரி என்னம்மா நீ? புரியுது மேம். கண்டிப்பா. சரி, அதான் okay. தானே. உங்க பொங்கலுக்கு என்ன பிளான் சொல்லுங்க. பொங்கலுக்குன்னு தனியா ஒரு பிளானும் இல்ல. சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் பொங்கலுக்கு எந்தெந்த படம் ரிலீஸ் ஆகுது? ஓ! அந்த மாதிரி தான் யோசிக்கிறீங்க. எந்த தீபாவளியா இருந்தா எந்த படம் ரிலீஸ் ஆகுது? ம்ஹ்ம். என்னோட படம் மட்டும் இல்ல. ம். அதெல்லாம் தான் நமக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். ஓகே. அப்புறம் நான் யாரு சின்னதுல வந்து பொங்கலுக்கு எங்க அம்மா எல்லாருக்கும் ம்ஹ்ம். ட்ரெஸ் எடுத்து குடுப்பாங்க. வீட்ல இருக்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் குடுப்பாங்க. ம். இப்ப நான் அந்த ஸ்தானத்துல இருந்து செய்யறேன். ஓகே. என் வீட்ல வேலை செய்யற ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஒரு புடவை, இவங்களுக்கு ஒரு புடவை, இவங்களுக்கு இப்படி, அவங்களுக்கு இப்படி. சோ அதுல தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஓகே. அப்ப பொங்கல்னா ஃபேமிலியோட படம் பார்த்துக்கிட்டு அப்படியே கண்டிப்பா அதுதான் இருக்கணும். ஓகே. முடிஞ்ச வரைக்கும் இப்பெல்லாம் நான் விழா காலங்கள்ல வந்து இப்போ ஷூட்டிங்கும் வைக்கிறது இல்ல. தாங்க
ஏன்னா 2 பேட்டா 3 பேட்டா இருக்கிறதுனால பட்ஜெட்ல ஏதாவது ஃபினிஷிங் படங்கள்னா தான் ஏதாவது வைக்க வேண்டியது. ஓகே ஸோ தேங்க் காட். ஓகே மேம். நான் வந்து கமல் சார் தான் ஒரு என்சைக்ளோபீடியா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க ஒரு விமன் என்சைக்ளோபீடியா அப்படின்னு ட்ரூலி உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது. சீரியஸ்லி நீங்க பேசிக்கிட்டே இருங்க, அப்படி கேட்டுட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. சோ நிறைய நாலேஜ் வச்சிருக்கீங்க, நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு மேம். நம்ம வசந்த் டிவி நேயர்களுக்கு உங்களோட குரல்ல பொங்கல் வாழ்த்துக்கள். கண்டிப்பா. கண்டிப்பா. அதாவது என்ன பிடிச்சவங்க, எனக்கு பிடிச்சவங்க என்னுடைய ரசிகர்கள் தான்.